ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஆன்லைன்லேயே நமக்கு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணலாம், ஏஐ மூலயமா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து மொபைலில் இருந்தாலும் சரி அல்லது லேப்டாப் இருந்தாலும் சரி, குரோம் ப்ரௌசர் போயிட்டு அதில் கூகுளில் ஜெமினி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க. நிறைய ஏஐ இருக்குது. ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கிறது ஜெமினி. அதனால் ஜெமினியில் பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து எதில் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அவங்கள்ட்ட கூட கேட்கலாம், என்கிட்ட கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி கொஷின் வேணும், நான் உங்கள்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூஜிடிஆர்பிக்கு தேர்வுக்கு பயன்படும் வகையில் பாட்னி அல்லது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதில் எந்த டாப்பிக்கு சரிங்களா, 5 எம்சிக்யூன்னு கொடுத்துருக்கேன். இங்கே 5 மட்டும் இல்லை, நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுமாதிரி பிஜிடிஆர்பி வேணாலும் நீங்கள் அதை பிஜிடிஆர்பின்னு கூட மாற்றிக்கலாம். 2 மீடியத்தில் வேணும். ஒரு சில பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் மட்டும் போதுனாலும் அது உங்களுடைய விருப்பம். இப்போ எனக்கு தமிழ் மற்றும் இங்கிலீஷ் சரிங்களா, 2 பைலிங்குவலில் உருவாக்குங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 ஆப்ஷன். முடிவில் பார்த்திங்கன்னா சரியான விடைகளுக்கான சுருக்கமான விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா கொஷின் என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். இது விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ் புக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்து பாருங்கள். இல்லை நான் எதனாச்சும் ஒரு ட்ராவலில் போயிட்டுருக்கேன், மொபைல் ஃபோன் வந்து சும்மா தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் சரிங்களா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் க்ரியேட் பண்ணுறச்சு 2 மீடியத்துலையுமே அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எந்தனால அந்த ஆன்சர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல டெஸ்ட்டுமே இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் என்கிட்ட ஏதாவது ஒரு புக்கு இருக்குது, புக்கு வச்சு அந்த பிடிஎஃப் வச்சு நான் பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்களா, இதில் ஆட் ஃபைல் போயிட்டு அப்லோடு ஃபைல்னு இருக்கும். இதை வந்து கொடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் பிடிஎஃப் இருக்குது. உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து இது வந்து சிபிஎஸ்சி அந்த என்சிஆர்டி புக்கு, இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த புக்கு வந்து அதில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த புக்கில் எனக்கு கொஷின் வந்து வேணும். இப்போ கிரியேட் 10 MCQ வித் ஆன்சர் போட்டுட்டு பேஜ் நம்பர் கூட நம்ம கொடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் எனக்கு வந்து 5வது பக்கத்தில் இருக்கிறது, இல்லைனா 6வது பக்கம், இல்லைனா 10வது பக்கம்னு வச்சிங்களேன். அந்த பேஜில் இருக்கிற அந்த பேஜ் பர்டிகுலர் பேஜில் மட்டும் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ கமா போட்டு போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கொஷின் எடுக்கும். நீங்கள் எவ்வளோ பேஜ் இருக்கிறது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அல்லது என்கிட்ட வேறு புக்கு, நம்ம வந்து ஸ்டேட் போர்டு புக்கு இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் புக்கு என்கிட்ட இருக்குது, அல்லது இமேஜாக கூட நீங்கள் அந்த ஃபைலில் போயிட்டு இமேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது படிச்சுட்ருக்கீங்க புக்கு, அதில் வந்து அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து இல்லை அப்படின்னா அந்த பேஜை ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணி இதுலேருந்து எனக்கு ஒரு 10 கொஷின் வேணும், இதுலேருந்து எனக்கு ஒரு 20 கொஷின் வேணும். நீங்கள் ஏற்கனவே நம்ம இங்கே மேலே சொன்ன மாதிரி பிஜிடிஆர்பி லெவல் அல்லது யூஜிடிஆர்பி லெவலு, செட்டு லெவலு அந்த மாதிரி கேட்கலாம், அல்லது பிஜி ஸ்டாண்டர்ட் லெவலு. ஸோ நம்ம எந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக கொடுத்தோமோ அது வந்து கரெக்டாக வரும். ஏன்னா அந்த ப்ராம்ப்ட்டு அவங்கள்ட்டே கூட கேட்கலாம், ஏஐட்டே நம்ம வந்து கேட்கலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி கொஷின் வேணும், இதுக்கு எந்த மாதிரி ப்ராம்ப்ட்டு கொடுக்குறதுன்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அவங்களே ஒரு ப்ராம்ப்ட்டு கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மேலே யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இங்கேயும் யூஜிடிஆர்பியில் வருது. ஸோ இதுக்கு வந்து கொஷினை வித் ஆன்சர்ஸ் சரிங்களா. அந்த பேஜ்லேருந்து 10வது பக்கத்துலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆன்சர்ஸு, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். இதுதான் சரிங்களா. 10 கொஷின் இருக்கும், அதுக்கான ஆன்சர்ஸு. உங்களுக்கு 10 வேணாலும் 10, 20 வேணாலும் 20 கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொஷின்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது ஃப்ரீயாகவே நம்ம வந்து வெப்சைட்டில் இதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஏதாவது இமேஜ் கொடுத்துனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆட் ஃபைல் போய்ட்டு இந்த அப்லோட் ஃபைலில் இமேஜஸ் அல்லது இங்கே ஃபோட்டோஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட ட்ரைவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைவ்லேருந்து கூட என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
ஃப்ரீ டைமில் எனக்கு எதுவுமே சோர்ஸ் இல்லை, டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கேன், என்கிட்ட இந்த புக்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொஷினாக பார்க்குறதுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இதனால் நம்ம டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையா டைம் ஆகும், அது வந்து உங்களுக்கு அந்த டவர் இருக்கிறத பொறுத்து இந்த மாதிரி. ஸோ அதனால் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டைம் இதில் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 கொஷின் 30 கொஷின் நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அந்த கண்டென்ட்டு நம்ம வந்து படித்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதனாச்சும் சோர்ஸு கொஷின்ஸ் எல்லாமே எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய டைம் வந்து சோஷியல் மீடியாவில் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு நம்ம எஜுகேஷனாக வச்சுங்களா, நம்மளுடைய எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.